வணக்கம் மாஸ்டர். இப்போ பார்த்தோன்னா, சூசைடுங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அதுவும் இந்த ஜென்ரேஷன்ல நெறைய பேர் இந்த முடிவு எடுக்குறாங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சூசைடுங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. நம்ம எல்லாருமே இறையின் பிள்ளைகள். அந்த இறை தான் நமக்கு இந்த உயிரையும், உடலையும் வழங்கியதே. அந்த இறைக்கு தெரியாதா? இந்த உயிர் இந்த உடல விட்டு எப்போ பிரியணும்னு? இறை என்னைக்குமே தன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு பாதைய தான் அது உணர்த்தும். அத மீறி நம்ம நம்ம ஒரு பாதையில நம்ம தேர்ந்தெடுத்து போய் அதுல வர ஒரு பிரச்சனையெல்லாம் அ இது எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம். நம்மளா தேடிக்கிற விஷயம். நம்மளா தேடிக்கிறது தான் இந்த பிரச்சனை எல்லாமே. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அத ஃபேஸ் பண்ணணும். சூசைட் அப்படிங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. அந்த செயல செய்யறதுக்கு ஒரு நிமிஷம் அத யோசிச்சோம் அப்படின்னா, அந்த செயல்ல இருந்து வெளில வரலாம். தடுக்கலாம் அத. இப்போ நம்ம பார்த்தோம்னா, அ நெறைய பேர் ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க. ஊனமுற்றவர்கள்னு நெறைய பேர் இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இது எல்லாத்துக்குமே அவங்களோட போன ஜென்மத்துல அவங்க இது மாரியான ஒரு செயல செஞ்சதுனால தான் இந்த பிறவில அவங்க இப்படி ஒரு பிறப்பு எடுத்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுல இருந்தெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா, இது மாதிரியான செயலெல்லாம் தடுக்கணும். இத பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க மாஸ்டர். வணக்கம் காவ்யா. இதில் விளக்கம் நீங்களே அழகாக விளக்கமாக சொல்லிட்டீங்க. இதை தாண்டி ஒரு புரிதலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மனமறிதல் அப்படின்ற ஒரு வரம் மனித பிறவிகளுக்கு முழுமையாக வழங்கப்பட்டிருக்கு. மனிதன் அப்படின்னாவே, மனித பிறப்பு அப்படின்னாவே மனம் கொண்டவர்கள் மனிதர்கள் அப்படின்னு. இப்போ பிற உயிர்களுக்கெல்லாம் இருக்கா அப்படின்னா இருக்கு. அவைகள் ஒரு முழுமையாக மனதை உணரக்கூடிய நிலையில் இல்லை. நம்மை அண்டி வாழக்கூடிய உயிரினங்களுக்கு ஓரளவுக்கு மனதை உணரக்கூடிய திறன் இருக்கும். ஆனால் அந்த மனதை முழுமையாக கையாளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வரம் மனித பிறவிக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி நமக்குள் எழக்கூடிய எண்ணங்கள், நினைவுகள், கனவுகள் எல்லாமே நமது புற சேர்க்கைகளால், புற விஷயங்களால் நமக்குள் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கு மனம் வழியாக. இப்படி சேர்ந்து குவியலாக இருப்பது தான் நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம் இல்லை, அதான் ஆன்மா. இப்படி இந்த மனம் சில நாட்களில் மகிழ்ச்சியா இருக்கும், சில நாட்களில் சோகத்தை கொண்டு வரும், சில நாட்கள் உற்சாகத்துல துள்ளி குதிக்கும். இது எல்லாமே இன்றைக்கு உள்ள மனிதர்களுக்கு புற விஷயங்கள்ல இருந்து வந்தால் தான் அவங்க மகிழ்ச்சியை அடைகிறாங்க. ஏதோ ஒன்று கிடைச்சா துள்ளி குதிக்கிறது, இது போல இன்னொரு நபர் சார்ந்து, இன்னொரு செயல் சார்ந்து மனதை இயக்கி பழகியவர்களுக்கு இதுதான் விதி. இது அல்லாமல் மனசாட்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, மனசாட்சியே இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்க, மனசாட்சியே இல்லையா அப்படின்னா அதோடைய வார்த்தையோடைய அர்த்தம் என்ன? மனம் சாட்சி அப்படின்னு அந்த வார்த்தையை பிரித்து பாருங்க. மனதை சாட்சியாக நின்று கவனிப்பது. அப்படி நின்று கவனிச்சா நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு செகண்ட் யோசிச்சா அதுலேருந்து வெளியில் வந்துடலான்னு சொல்கிறது இதைத்தான். இது நான் அல்ல, எனது மனம் போடுகின்ற ஒரு கோலம். இது ஒரு நபரால் இப்போ அவங்க ஏன் சூசைட் பண்ணுறாங்க? பல காரணங்கள் இருக்கலாம். காதலில் தோல்வி இருக்கலாம், துரோகமாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகம், இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இதெல்லாம் இன்னொரு மனிதர் சார்ந்தது தானே.
ரொம்ப அன்பாக இருக்கிறது. அன்புன்றது எதிர்பார்ப்போடு இருக்குது இன்றைக்கி எல்லாமே. அங்கே செய்யலைன்னா இங்கே தோல்வி. கொடுப்பவங்களாக மாறிட்டா, அன்பை நான் கொடுப்பவளாக எப்பொழுதும் இருப்பேன், கொடுப்பவனாக இருப்பேன்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போயிட்டா எப்படி காயம் ஏற்படும்? இப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருமே அப்படி கொடுக்குறவங்களா மாறிட்டாங்கன்னா, இங்கே பெறுவதற்கு ஏதுமில்லை, இழப்பதற்கும் ஏதுமில்லைன்றது இதுதான். வாழ்க்கையில் பெறுவதற்கு ஏதுமில்லை, இழப்பதற்கு ஏதுமில்லை. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும்னு ஓடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்காது. வெற்றிகள் கிடைக்கலாம், தோல்விகளும் கிடைக்கலாம், ஆனால் வாழ்க்கை கிடைக்காது. இது ரெண்டும் அற்ற ஒரு தன்மையில் நாம் வாழ்ந்தால் நமக்கு வாழ்க்கையே கிடைக்கும். இதில் இந்த மனம் போடும் கோலங்களில் எடுத்த பதிவுகள், பார்த்த காட்சிகள், சினிமா துறையில் வரக்கூடிய சினிமா ஊடகங்கள் மூலிமா வடிவமைக்கப்பட்ட காட்சிகளை பார்த்து இதெல்லாம் நமக்குள்ளே பதிய வச்சு இதை தன்னோட வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து அதே போல் ஒரு நிகழ்வு நடந்தால் அதே போல் வருத்தப்படுவது, அதற்கு சோக பாட்டுகள்லாம் நிறையா இருக்குது. இப்படி உலகத்திலேயே சோகமானவன் நான் தான் அப்படின்ற ஒரு நிலைக்கு போய் இது அவர்கள் மனம் போடுற ஒரு கோலம் தானே. தேக்கி வைக்கப்பட்ட தேக்கங்களிலிருந்து போடக்கூடிய ஒரு ஒரு கோலம் அது. இது நான் அல்ல, இது என்னுடைய மனம் செய்யும் வேலை அப்படின்றத சாட்சியாக நின்று பார்க்கணும். இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்குது அப்படின்னா, இங்கு அந்த எண்ணம் ஓடிட்டுருக்க ஒரு நபர், அதை உட்காந்து யோசிக்கிற ஒரு நபர், அதான் ஒரே ஆள் தான் நான் சொல்கிறது. இப்போ நீங்களே இருந்தீங்கன்னா ஒரு தோல்வி ஏற்படுச்சுன்னா அந்த தோல்வியை திரும்ப திரும்ப மனசு அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நபர் ஒருத்தர். அதை உட்காந்து யோசிக்கிற நீங்கள் இது சாட்சியாக நின்று தள்ளி உங்கள் உடல்லேருந்து தள்ளி நின்று நீங்களே உங்களை வேடிக்கை பார்க்குறது போல் இதை பார்த்து பழகுனீங்கன்னா, இந்த ஒரு நிலையை ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கீங்க, ஒரு சேரில் உட்காந்து நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சில நிமிடம் உங்களிலிருந்து தனியாக போய் அங்கேருந்து உங்களை நீங்களே பார்க்கறது போல் நம்ம என்னெல்லாம் யோசிச்சுட்ருக்கோன்றது அங்கே நின்று நீங்களே உங்களை கவனிப்பது போல் இந்த ஒரு செயலை நீங்கள் அடிக்கடி செஞ்சு பார்த்தீங்கன்னா, இது நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்பது, செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஒரு நிலைக்கு இது ஒரு பயிற்சியோ முயற்சியோ ரொம்ப எளிமையானது. இதுக்கு என்ன ஒரு வகுப்புலாம் இருக்கா? இல்லை. இப்படி சாட்சியாக நின்று நம்மளை பார்ப்பது, இதுதான் மனம். சாட்சியாய் மனதை சாட்சியாக நின்று பார்த்து நம்மளுடைய மனம் என்னெல்லாம் யோசிக்குது, ஒரு சின்ன ஒரு இதை திரும்ப திரும்ப ஏன் இவ்வளோ நினைக்குது, இது தேவையில்லாதது, இதுலேருந்து இதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்றது தான். இப்படி மனதே நான் 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 தான் என்று ஆட்பட்டவர்கள் தான் இந்த தற்கொலைக்கு போகிறாங்க. ரொம்ப தொந்தரவுக்குள்ளாய் என்னை சந்திக்க வரவங்க நிறைய பேர் சொல்கிறது அதுதான். நான் மன அழுத்தத்தில் இருக்கேன், கடந்த ஒரு வருடமாக மன அழுத்தம். ஒரு வருடமாலாம் இருக்கவே முடியாது. 2 நாட்களுக்கு மேல் மன அழுத்தத்தில் ஒரு நபர் இருந்தால் அவர் இறந்து விடுவார், உயிரோடு இருக்க முடியாது. நம்ம மனமே அதை மாற்றும். விளையாட்டாக எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா, நீ இன்னைக்கு ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்க, அழப்போகிற அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட வெளிப்பாடு தான். அதே மாதிரி ஒரே நிலையில் மனிதர்கள் இருக்க முடியாது. அது இந்த படைப்பும் அப்படி வைக்காது. அந்த படைப்பு அவர்களுக்கு உண்டான சூழலையும் புற விஷயங்களையும் மாற்றும். அது ஒரு அற்புதம். அது படைப்பு செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதம் அது. இதெல்லாம் நம்ம சக மனிதர்கள் தான் கைவிடுவாங்க, இறை என்றைக்குமே நம்மளை கைவிடாது. இந்த ஒரு நிலையை உணர்ந்து படைப்பின் ஒவ்வொரு படைப்பையும் வாழ்க்கையில் நம்ம ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த ரசனை அப்படின்ற ஒன்று மனதிலிருந்து தானே எழுது. இந்த ரசனைன்ற ஒன்று கொடுக்கப்பட்ட வரமும் நமக்கு மட்டும்தான். ஒரு பூனையோ நாயோ ஒரு குருவியோ ஒரு மாடோ உட்காந்து இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரசிக்குமா? இல்லை. அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கு. இதிலெல்லாம் மனதை லயிச்சு படைப்பின் பிரம்மாண்டம் எவ்வளவு அழகு, ஒவ்வொரு இன்னும் நாமே எவ்வளோ அழகு. நமக்கு வழங்கப்பட்ட இந்த உடல், மனம், அறிவு, சிந்தனை எவ்வளோ அழகாக ஒரு வடிவமைக்கப்பட்டு வழங்கியிருக்கு இந்த படைப்பாற்றல். இதெல்லாம் உட்காந்து ரசிக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு
சோஷியல் மீடியாவிலேயே இன்னொருத்தங்க செய்த பதிவுலேயே பார்த்து வாழ்க்கையை தொலைக்கிறவங்க தான் இன்றைக்கி அதிகம். இப்படி போகிறவங்க தான் மன அழுத்தத்துக்கு ஆளாகி தன் உடலிலிருந்தே உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைக்கு போகிறாங்க. வேறு எந்த உயிரினமாவது, ஒரு எறும்பு தற்கொலை பண்ணிக்குமா? ஒரு நுண்ணுயிரி, ஒரு பாக்டீரியா தற்கொலை பண்ணிக்குதா? இல்லை ஒரு யானை தற்கொலை பண்ணிக்குமா? ஒரு தாவரம் தற்கொலை பண்ணிக்குமா? எந்த உயிருமே செய்யாத ஒரு இது. ஆனால் அத்தனை வரங்களும் வாரி வழங்கப்பட்ட ஒரு பிறப்பு மனித பிறப்பு. இந்த மனம் என்ற ஒரு அற்புத கருவி, அது ரொம்ப எளிமையானது, அது கையாள்றது. ஆனால் மிக வலிமையானது. அதை கையாள்வது வெகு சுலபம். சொல்லலாம் ஈஸி, அதாவது சொல்கிறது சுலபம், செய்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படி அல்ல. எல்லாருமே அந்த மனதை அடக்கணும், ஆளணும்னு நினைக்கிறாங்க. அது பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணணும்? அதனுடைய இயல்பே அதான். இயல்பை மீறினா, அப்போது இந்த மனதை எப்படி கையாள்வது? அதற்கு பிடித்த வேலைகளை நம்ம கொடுக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மனதிற்கு பிடித்த வேலைகளை நம்ம கொடுத்தோம்னா, அது ரொம்ப மகிழ்ச்சியாக, நமக்கு பிடிச்ச வேலையில் இவங்க கொடுக்குறாங்க, நம்ம இவங்க கூடயே இருக்கணும்னு சொல்லி இணக்கமாக நம்மளோடயே இருக்கும். அதுக்கு பிடிச்ச வேலைகள் என்ன? மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை வாழ்த்துவது, எல்லோரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று வாழ்த்துவது, நான் பார்க்கும் யாவரும், என்னை பார்க்கும் யாவரும் அனைத்து நலமும் வளமும் பெற வேண்டும், எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற வழங்கல்கள், என்னுடைய குடும்பம், எனது கணவர், எனது பிள்ளைகள், அதே ஒரு ஆண், எனது பிள்ளை, எனது மனைவி, எனது உறவுகள், என்னுடன் பணி செய்யும் சக மனிதர்கள், நண்பர்கள், என்னுடன் பிணைக்கப்படும் மனிதர்கள், இதெல்லாம் எவ்வளவு அழகு! இந்த ஒரு போக்கில், இந்த ஒரு பார்வையில் நீங்கள் உங்கள் மனதை கையாண்டால் அது மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும். உங்கள் உடலிலும் மனதிலும் எந்த நோயோ, சலிப்போ, சோர்வோ, வெறுப்போ எதுவுமே வராது. எப்பொழுதும் ஒரு மகிழ்வான, ஒரு நிறைவான நிலை உங்களுக்குள் இருக்கும். அப்படி இருக்கவே படைக்கப்பட்டது இந்த மனித பிறப்பு. அதில் மூழ்கி வாழ வேண்டும். இறைக்கு தெரியும், அனுப்பப்பட்டோம். உடல், மனம், அறிவு, சிந்தனைகளை கொடுத்து அனுப்பியது இறை. மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ. வாழ்ந்து முடிக்கும் போது அழைப்பு வரும். அழைப்பு வரும்போது அழகாக கிளம்பி செல்வோம், இறையின் மடி மீது அமர. நன்றி காவ்யா.